மக்கட்பேறு என்னும் தலைப்பின் கீழ் 10 குறளைப் பார்ப்போம். பெருமவற்றுள் யாமறிவதில்லை அறிவறிந்த மக்கட்பேறல்ல பிற. அறிவில் சிறந்த நல்ல பிள்ளைகளை விட இல்வாழ்க்கையில் சிறந்த பேறு வேறு எதுவுமில்லை. எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழிப்பிறங்கா பண்புடை மக்கட்பெறின். பெற்றெடுக்கும் மக்கள் பழிபடராத பண்புடையவர்களாக இருப்பின் 7 தலைமுறை என்னும் அளவுக்கு காலமெல்லாம் எந்த தீமையும் தீண்டாது. தம் பொருள் என் பதம் மக்கள் அவர் பொருள் தந்தம் வினையான் வரும். தம் பொருள் என்பது தம் மக்களேயாம். அம்மக்களின் பொருள்கள் அவரவர் செயல்களின் விளைவாக வரக்கூடியவை. அமிழ்தினும் ஆற்ற இனிதேதம் மக்கள் சிறுகை அளாவிய கூழ். சிறந்த பொருளை அமிழ்தம் என குறிப்பிட்டாலும் கூட தம்முடைய குழந்தைகளின் பிஞ்சுக் கரத்தால் அளாவப்பட்ட கூழ் அந்த அமிழ்தத்தை விட சுவையானதாகி விடுகிறது. மக்கள் மெய் தீண்டல் உடற்கின்பம் மற்றவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு. தம் குழந்தைகளை தழுவி மகிழ்வது உடலுக்கு இன்பத்தையும் அந்த குழந்தைகளின் மழலை மொழி கேட்பது செவிக்கு இன்பத்தையும் வழங்கும். குழலினிது யாழினிதென்பதம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். தங்கள் குழந்தைகளின் மழலை சொல்லை கேட்காதவர்கள்தான் குழலோசை யாழோசை ஆகிய இரண்டும் இனிமையானவை என்று கூறுவார்கள். தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்பச் செயல். தந்தை தம் மக்களுக்கு செய்ய வேண்டிய நல்லுதவி அவர்களை அறிஞர் அவையில் புகழுடன் விளங்குமாறு ஆக்குதலே ஆகும். தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. பெற்றோரைக் காட்டிலும் பிள்ளைகள் அறிவிற் சிறந்து விளங்கினால் அது பெற்றோருக்கு மட்டுமே அன்றி உலகில் வாழும் அனைவருக்கும் அகமகிழ்ச்சி தருவதாகும். ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் எனக் கேட்ட தாய் நல்ல மகனைப் பெற்றெடுத்தவள் என்று ஊரார் பாராட்டும் பொழுது அவனை பெற்ற பொழுது அடைந்த மகிழ்ச்சியை விட அதிக மகிழ்ச்சியை அந்த தாய் அடைவாள். மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என் நோற்றான் கொல் எனும் சொல். ஆஹா, இவனை பிள்ளையாக பெற்றது இவன் தந்தை பெற்ற பெரும் பேறு என்று ஒரு மகன் புகழ்படுவதுதான் அவன் தன்னுடைய தந்தைக்கு செய்யக்கூடிய மிக பெரிய கைமாறு எனப்படும்.